அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா 6/3/2026 சனி பெயர்ச்சி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது சனி பெயர்ச்சி எல்லாம் உண்மையா? இந்த அறிவியல் தொழில்நுட்ப காலத்தில் இதெல்லாம் உண்மையா? இதை நம்பலாமா அப்படின்னு கேட்டால், வானியல் சாஸ்திரம், அதாவது ஜோதிடம், கோள்கள் நம்மை இயக்குகின்றன அப்படிங்கிறதுக்கு காரணம் இருக்குது. ஆனால் எப்பயுமே எதற்காக இதெல்லாம் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே முன்னோர்கள் எந்த ஒரு தொழில்நுட்பமும் இல்லாமையே மிக அழகாக இந்த பஞ்சாங்கத்தை வடிவமைத்தார்கள். எப்பொழுது அமாவாசை, எப்பொழுது இந்த பௌர்ணமி, எப்பொழுது கிரகணம், சந்திர கிரகணமா, சூரிய கிரகணமா, எல்லாவற்றையும் அழகாக கொடுத்திருக்கிறார்கள். எப்படி கொடுக்க முடியாது? அந்த அளவுக்கு ஆராய்ச்சி செய்து, ஆக நம்மளுடைய நம்ம இந்த பிரபஞ்ச சக்திங்கிறோம். அப்போ பிரபஞ்சத்தில் எல்லாமே கோள்கள் எல்லாமே இருக்குது. அப்புறம் ஒவ்வொரு கோள்களும் நம்மளை ஒரு இயக்குகின்றன என்பது உண்மை. அந்த அடிப்படையாக வைத்து எப்படி அதற்கும் நாம் வாழும் இந்த இதுக்கும் இப்படியெல்லாம் நடக்கிறது, சூரியன் நகர்வு எப்படி, சந்திரன் நகர்வு எப்படி, இப்படியெல்லாம் சொல்லுவது தான் ஒரு துல்லியமான கணக்கு. அதுதான் ஜோதிடம். அப்படி இருக்கிற அந்த ஜோதிடத்தில் தான் இந்த சனி பெயர்ச்சி ராசி கட்டத்தில் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு செல்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். அப்படி இந்த ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு அவர் செல்வது, அதை சனி பயிற்சியாக நாம் எடுத்துக்கொள்கிறோம். அதில் 3 விதமான சனி பயிற்சி மிக முக்கியம்னு சொல்வார்கள். அர்த்தாஷ்டம சனி, அஷ்டம சனி, 7.5 சனி. இப்போ அர்த்தாஷ்டம சனி என்றால் நாம் இருக்கும் ராசியிலேருந்து 4வது இடத்துக்கு சனி வந்தால் அது அர்த்த அஷ்டம சனி, அதாவது பாதி. அஷ்டம சனியில் பாதி. நாம் இருக்கும் ராசியிலேருந்து 8வது இடத்துக்கு சனி வந்தால் அது அஷ்டம என்றால் 8 அஷ்டம சனி. 7.5 சனி என்றால் நம்மளுடைய ராசிக்கு பின்னாடி 2.5 வருடம், ராசியில் 2.5 வருடம், ராசிக்கு அடுத்த கட்டத்தில் 2.5 வருடம். அப்பொழுது 2.5 3 கூட்டினா 7.5 வருடம். இதைத்தான் 7.5 சனி என்கிறோம். இப்படி முழுவதும் துல்லியமான கணக்கு தான் ஜோதிடம். ஜோதிடம்ங்கிறது முழுவதும் அறிவியல், கணிதம் இரண்டும் சேர்ந்தது தான். அதை நாம் படிக்க தான் நமக்கு அதனுடைய உண்மை புரிய வரும். நிறைய தெரிந்து கொள்ளலாம், நிறைய படிக்கலாம். வாழ்வில் கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு. நன்றி.